பொதுவாவே பல பேருக்கு நம்ம பல உதவிகள் பண்ணுவோம். நம்மளால முடிஞ்ச உதவி ஓரளவுக்கு நம்ம பண்ணுவோம். ஆனா ஒரு ஸ்கூல்ல ஒரு தலைமை ஆசிரியர் தன்னோட மாணவர்களுக்கு பண்ண உதவி ரொம்பவே ஆச்சரியப்பட வச்சிருச்சு. ஸோ அதாவது கேரள மாநிலத்தையே திருப்பி பார்க்க வச்சிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். பொதுவாவே நம்மளால முடிஞ்ச உதவியை ஏதோ நம்ம பண்ணிட்டு போவோம். ஒரு தலைமை ஆசிரியரா இருந்து ஒரு பெண்மணி ஒரு உதவி பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலைமை ஆசிரியரா இருந்து நம்ம என்னென்ன விஷயங்கள் ஸ்கூல்ல பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா, பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது, அன்பா நடந்துக்கிறது, தாய் போல பாத்துக்கிறது. சோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா பசங்களுக்கு ஒரு டிரைவரா வேலை பாக்குறது எவ்வளவு பெரிய விஷயம். அது ஏன் அப்படின்னு கேட்டா நீங்க இன்னுமே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இவங்களோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஸ்டர் மேரி போனா. இவங்க தான் இப்படி ஒரு மனிதாபியமான செயலை செஞ்சிருக்காங்க. பொதுவாவே ஸ்கூல்ல இருக்கிற ஆசிரியர்கள் தன்னால முடிஞ்ச உதவி தன்னோட மாணவர்களுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. தன்னோட மாணவர்களுக்கு நான் டிரைவரா இருந்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரிதான் சொல்லியிருக்காங்க. அப்ப என்னங்க அவங்க தலைமை ஆசிரியர்னு சொன்னீங்க, இப்ப டிரைவர்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். கண்டிப்பா எல்லாருமே அதுதான் யோசிப்பீங்க. அப்படி இல்லைங்க, தலைமை ஆசிரியராகவும் இருக்காங்க, தன்னோட மாணவர்களுக்கு ஒரு டிரைவராகவும் இருக்காங்க. தன்னோட மாணவர்கள் எல்லாமே ரொம்ப ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க. இது ஒரு பிரைவேட் ஸ்கூலு. அப்படி இருக்கும் போது அவங்களுக்கு தனியா வேன் ஃபீஸ் வேற கட்டணும். அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதுக்காக டிரைவரை நம்ம தனியா வச்சு நம்ம வேலை பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த டிரைவருக்கு தனியா அமௌண்ட் கொடுக்கணும். சோ அதனாலதான் நானே வேன் ஓட்டி கத்துக்கிட்டு நானே இப்போ வேன் ஓட்டிட்டு குழந்தைங்களை வீட்டுக்கு கூட்டு போயிட்டு நான் விட்டுட்டு வரேன். மார்னிங்கும் சரி ஈவினிங்கும் சரி நான் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ அப்படிதான் அவங்க ரெகுலராவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு நிகழ்ச்சியை கேட்கவே எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. இந்த விஷயத்த பார்க்கவும் சரி கேட்கவும் சரி நாட்டையே உலுக்கி எடுத்துருச்சுன்னு சொல்லலாம். சோ அந்த அளவுக்கு இந்த பெண்மணி அழகான ஒரு விஷயத்த மாணவர்களுக்காக பண்ணிருக்காங்க அப்படின்னும் போது ரொம்பவே ஆச்சரியமா தாங்க இருக்கு. இந்த விஷயத்த கேட்டதுக்கு அப்புறம் மக்கள் எல்லாமே இது வாழும் அன்னை தெரசாப்பா இந்த பெண்மணி அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. இந்த வீடியோ தான் இப்ப ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு. இந்த பெண்ணு பண்ண விஷயம் ரொம்பவே ஆச்சரியப்பட வச்சிருச்சு. எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த அளவுக்கு யாரா இருந்தாலுமே ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா இப்படியெல்லாம் தன்னோட மாணவர்களுக்காக இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க அப்படின்னும் போது ரொம்பவே ஆச்சரியமா தாங்க இருக்கு. தலைமை ஆசிரியரா இருந்தா தலைமை ஆசிரியரா மட்டும்தான் இருப்பாங்க, அன்பை காட்டுவாங்க, பாசத்தை காட்டுவாங்க. ஆனா இருந்தாலையும் இப்படி மாணவர்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு விடுற அளவுக்கு, அது டிரைவர் வேலை பாக்குற அளவுக்கு எந்த தலைமை ஆசிரியராவது இருப்பாங்களா? ஆனா இவங்க இருந்திருக்காங்க. இத பத்தி தான் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டா போயிட்டு இருக்கு.